குறிப்பிட்ட சில நபர்களால் ஏற்படுத்தப்பட்ட தனிப்பட்ட ரீதியான பகை காரணமாக சில முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டது. அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட நடுவர் சங்கத்தின் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கான ஒன்றுகூடல் நேற்று மருதமுனை மசூர் மௌலானா விளையாட்டு மைதானத்தின் கட்டட தொகுதியில் அமைந்திருக்கும் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட நடுவர் சங்கத்தின் தலைவரும் சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியருமான MBM ரஷீத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்டத்தில் உதைபந்தாட்ட துறையில் நடுவர் சங்கத்தின் வகை பங்கு மற்றும் நீண்ட காலமாக மைதானத்தில் விளையாடி அனுபவத்தோடு நடுவர் சங்கத்தில் இணைந்து செயற்படும் உறுப்பினர் தொடர்பிலும் எதிர்காலத்தில் உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டிகளை நடாத்தும் போது போட்டிகளுக்கு நடுவணம் வகிக்கும் நடுவர்கள் குறித்தும் பல்வேறு கருத்தாடல்கள் இங்கு முன்வைக்கப்பட்டன. இதனை அடுத்து மாவட்ட உதைபந்தாட்ட நடுவர் சங்கத்தின் புதிய நிர்வாக தெரிவு இடம்பெற்றது. உதைபந்தாட்ட நடுவர் சங்கத்தின் சிரேஷ்ட ஆலோசகராக அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சங்கத்தின் தலைவர் MI அப்துல் மனாப் தெரிவு செய்யப்பட்டதோடு தவிசாளராக சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் MA ஃபர்சான் தெரிவு செய்யப்பட்டார். சங்கத்தின் தலைவராக தொடர்ந்து செயற்படும் வண்ணம் MBM ரஷீத் தெரிவு செய்யப்பட்டதுடன் சங்கத்தின் பொதுச் செயலாளராக சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் MMM ரியாஸ் தெரிவு செய்யப்பட்டார். பிரதி தலைவராக கல்முனை வலய கல்வி அலுவலகத்தின் ஆசிரிய ஆலோசகர் US சஃபீல் தெரிவானார். உப தலைவராக சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் SM அசீம் தெரிவானதோடு இணைப்பாளராக சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் CM அஸ்கர் ஆசிரியர் தெரிவு செய்யப்பட்டார். உப செயலாளராக இலங்கை போக்குவரத்து அதிகார சபையின் உத்தியோகத்தர் SM ஹுசைன் தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளை அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட நடுவர் சங்கத்தின் பொருளாளராக MNM ஷபா தெரிவு செய்யப்பட்டதோடு சங்கத்தின் அங்கத்தவர் அனைவரும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் என ஏகமானதாக இங்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது நடுவர் சங்கத்தின் சிரேஷ்ட ஆலோசகர் மற்றும் பிரதி தலைவர் ஆகியோர் தமது கருத்துக்களையும் தெரிவித்தனர். இரவு இராப்போசனத்தோடு நிகழ்வு நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. சங்கத்துடன் எந்த விதமான விரிசல்களையும் ஏற்படுத்தியது கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட சில காலமாக குறிப்பிட்ட சில நபர்களால் ஏற்படுத்தப்பட்ட தனிப்பட்ட ரீதியான பகை காரணமாக சில முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் அந்த முரண்பாடுகளுக்கு எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்காமல் அம்பாறை மாவட்ட லீக்கோடு தொடர்ச்சியாக பயணம் செய்ய வேண்டும் என்ற எங்களுடைய அவாவை தெரிவித்தோம். ஆனால் ஒரு சிலர் தங்களால் இதில் செயற்பட முடியாது என்று எங்களிடம் இருந்து சென்றார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை. நாங்கள் எமது அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட மத்திய சங்கத்தை சிறப்பான முறையில் தொடர்ச்சியாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். நிறைய போட்டிகளுக்கு மத்தியஸ்தம் வாய்ந்திருக்கின்றோம். இதில் விசேடமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். எமது சங்கத்தில் இருக்கின்ற மத்தியஸ்தர்கள் அனைவரும் உதைபந்தாட்டம் பல வருட காலம் விளையாடிய அனுபவத்தர்கள். முறையற்ற ரீதியில் இருப்பவர்களுக்கு ஒரு பாடமாகவும் அமைய வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்து ஒற்றுமைப்பட்டு செயல்பட வேண்டும் என்று நான் விரைவாக கேட்டுக்கொள்வதோடு மாவட்ட அணியிலே விளையாடிய பல உதைபந்தாட்ட வீரர்கள் நாங்கள் இங்கு குழுமியிருக்கிறோம். அணித்தலைவர்களாக இந்த லீக்கை வழிநடாத்தி எங்களுடைய அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட லீக்கினை தேசிய ரீதியாக பேச செய்கின்ற ஒரு ஏற்பாட்டை செய்த பழம்பெரும் வீரர்கள் இங்கு நாங்கள் மத்தியஸ்தர்கள் என்ற இன்றைய போர்வையிலே ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே அதுவும் எங்களுடைய இந்த கூட்டத்திலே இருக்கின்ற ஒரு விசேடமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. கனிஷ்ட பிரிவு கழகங்களிலே விளையாடிய மத்தியஸ்தர்கள் நாங்கள் இருக்கின்றோம் மாவட்ட லீக் சார்பாக. அதே போன்று சிரேஷ்ட அணியிலே விளையாடிய வீரர்கள் இருக்கின்றோம். கனிஷ்ட பிரிவிலும் சிரேஷ்ட பிரிவிலும் விளையாடிய வீரர்கள் நாங்கள் இருக்கிறோம்.